ஸ்ரீராமநவமி கர்ப்போத்சவ புண்ணிய காலத்தில் அத்தியாத்ம ராமாயணம் நவாகம். அத்தியாத்ம ராமாயணம் உயர்வான கிரந்தம், தத்துவத்தை போதிக்கக்கூடியதான கிரந்தம். ராமாயண கதையை அவலம்பித்து பரமாத்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை போதிக்கக்கூடியதான இந்த கிரந்தத்தை 4 வேதத்தையும் பிரித்ததான 18 புராணங்களையும் ரச்சனம் பண்ணதான சாட்சாத் நாராயணாவதாரமான வியாசாச்சாரியால் சகல லோகோபகாரமாக ரச்சனம் பண்ணார். நாரதருக்கு பிரம்மாவால் உபதேசம் பண்ணப்பட்டதான கிரந்தம். ராம தத்துவத்தை சாட்சாத் பரமேஸ்வரன் கங்காதரன் காலகாலன் பார்வதிபதி ஜெகதம்பிகையான பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறார். இப்படி உயர்வான கிரந்தம். கேட்டாலே சகல பாபங்களும் போகிறது. ராமனுடைய பரமானுகிரகம் இருந்தால் தான் அத்தியாத்ம ராமாயணத்தில் பிரவருத்தி வரும். அதை பற்றி பேசுகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ இன்னும் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தினுடைய பெருமையை அத்தியாத்ம ராமாயண மகாத்மியத்தில் சொல்லப்பட்டதை ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் அனுபவித்தோம். ரொம்ப உயர்வான கிரந்தம். அத்தியாத்ம ராமாயணம் முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சூக்ஷ்மமான விஷயத்தை வியாசாச்சாரியால் உபதேசம் பண்ணுறார். உபனிஷத்துக்கள், கீதை, பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாம் என்ன விஷயத்தை போதிக்கிறதோ அந்த விஷயத்தை அத்தியாத்ம ராமாயணம் மூலமாக வியாசாச்சாரியார் உலகத்துக்கு எளிமையாக போதிக்கிறார். சின்ன குழந்தைக்கு கூட வேதாந்த தத்துவம் புரிகிற மாதிரி உபமானங்களோட கதையோடு சேர்த்து சேர்த்து சொல்கிறார். சின்ன குழந்தைக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா ஆற்றுல பாட்டிம்மாலாம் என்ன பண்ணுவா, ஒரு கதையை சொல்லி அது மூலமாக தர்மத்தை குழந்தைக்கு போதிப்பா. அது மாதிரி இங்கே ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது தான் சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், முக்காலத்திலையும் அழிவில்லாதது. கதைகளை சொல்லி அதை புரிய வைக்கிறது. புராணங்கள்லேயும் கதைகள்லாம் பரம்பரையாக ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபகாரம் பண்ணுறது. இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் விசேஷமாக அதை நிரூபணம் பண்ணுறதுக்காகவே இந்த கிரந்தத்தை ஆரம்பித்து கதைகளை அதுக்கு உபகாரமாக எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து ராமாயணத்தை ஆரம்பத்திலிருந்து வியாசாச்சாரியால் அப்படி சேர்த்து சேர்த்து ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். குழந்தைக்கு கதை சொல்லி உபதேசம் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையான கிரந்தம். ஆனால் விஷயம் ரொம்ப கம்பீரமானது. இந்த விஷயத்தை உள்ளே வாங்கிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு சித்தசுத்தி இருக்கணும், பகவத் அனுகிரகம் இருக்கணும், பக்குவம் இருக்கணும். கொஞ்சமாவது விவேகம், வைராக்கியம், இந்திரிய நிகிரகங்கள், சமதமாதிகள், முமுட்சுத்துவம் இதெல்லாம் சிறிதளவாவது இருக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாவது உள்ளே ஏறும். இல்லை என்னடா ஆகும்னார் விபரீதமாக புரிஞ்சுப்பான். வேதாந்த உபன்யாசத்துக்கு பல பேர் போகிறா கேட்குறா. பல இடங்களில் ஃபிலாசபி பற்றி பேச்சு நடக்கிறது.
பல சமூகங்களில் நூற்றுக்கணக்கான பேருக்கு வேதாந்த உபதேசம் நடக்கிறது. பெரிய ஒருத்தர் உட்காந்துக்கிறார் மேடையில், பல பேர் அந்த சமயத்துக்கு வரா. 1 மணி நேரம் வேதாந்த கிளாஸ் நடக்கிறது. அப்புறம் கிளம்பி போய்ட்றா. அவளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குது என்னன்னு தெரியல. சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணின்னு இருக்காளான்னு தெரியல. தங்களுக்கு விதிக்கப்பட்டதான தர்மங்களை ஆச்சரணம் பண்ணுறாளான்னு சொல்ல முடியல. இருந்தாலும் நாங்கள் வேதாந்த உபன்யாசம் கேட்குறோம், அதுதானே பரமபுருஷார்த்த சாதனம் அப்படின்னு பேசுகிறா. வேதாந்தத்தை சிரவணம் பண்ணுறது ஞானத்துக்கு சாதனம். ஆனால் அதுக்கு முதல்ல பக்குவம் வேணும், சித்தசுத்தி வேணும். ஸ்வதர்மத்தை விடாமல் ஆச்சரணம் பண்ணணும். ஸ்வதர்மத்தை விட்டுவிட்டு நான் உபன்யாசம் கேட்குறேன், கோவிலுக்கு போகிறேன், தீர்த்த யாத்திரை பண்ணுறேன் அப்படின்னா அது பிரயோஜனப்படாது. உபனிஷத் பாஷ்யம் பிரவச்சனம் ஒரு மாமா போய் சிரவணம் பண்ணார் மாமியோட. பிருஹதாரண்யக உபனிஷத்து உபன்யாசம் பண்ணுறவர் பல விஷயங்களை சொல்கிறார். சங்கர பகவத் பாதால் இப்படி எல்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்கார், இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார் அப்படின்னு. யாக்ஞவல்கியரை பற்றி நிறைய சொல்கிறார். எல்லாம் கேட்டுண்டார். உபன்யாசம் முடிஞ்சுது. ஆற்றுக்கு போனார். உபன்யாசம் கேட்டேலே என்ன புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்குறா அவரை. ரொம்ப நன்னா புரிஞ்சுது, எனக்கு வேதாந்தம் புரிஞ்சுதா, உபன்யாசம் ரொம்ப நன்னா புரிஞ்சுது. இப்படியா, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாண்டித்யம் இருக்கா? வேதாந்த உபன்யாசம் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி பாண்டித்யம் வேணும். இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் மித்ய சத்தியம் சர்ப்பரஜ்ஜு இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான்னா ஆத்மா பாரமார்த்திகம் வியாவகாரிகம் நீ சொல்லிகிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும். என்ன சொல்கிறான்னே புரியாது, சுற்றி சுற்றி அடிக்கும். அவித்யா மாயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஒரு வார்த்தையே பல தடவை திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். என்ன சொல்கிறாருன்னே புரியாது. சரி, அவர் ஏதோ சொல்கிறாருன்னு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணாசரமாக முடிஞ்சு போச்சு. வேதாந்த உபன்யாசத்தை கேட்டு அது உள்ளே வாங்கிக்கணும்னாலே அதுக்கு ஒரு பாண்டித்யம் வேணும், பக்குவம் வேணும். நன்னா புரிஞ்சுதுங்கிறேள, ஏதாவது எனக்கு நீங்கள் கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னார். அவசியம் சொல்கிறேன். பிருஹதாரண்யக உபனிஷத்திற்கே அது ரொம்ப பெருசு. அது யாக்ஞவல்கியர் அதில் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் தான் அதில் மெயின் ஆக்டர், கேரக்டர். அப்படியா? அதில் என்ன சாரம் உபனிஷத்தில்? நான் என்ன தெரிஞ்சுன்னேன் தெரியுமா? யாக்ஞவல்கியருக்கு 2 சம்சாரம். அவர் அவ்வளோ பெரிய பிரம்மஞானி, 2 கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். ஞானியாக இருந்தார், 2 கல்யாணம் பண்ணிட்டு சுகமாக இருந்தார். அதனால் சரி, அதனால் என்ன இப்போ, அதனால் நானும் அப்படி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கலான்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தால் ஸ்ரேயஸு அப்படின்னு நினைக்கிறேன். நன்னா எனக்கு புரிஞ்சுது. இது பிருஹதாரண்யக உபனிஷத்தை நான் உபன்யாசத்தை சிரவணம் பண்ணதுனால எனக்கு இது நன்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஆகிடும். பிருஹதாரண்யக உபனிஷத்து 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறதுக்காக வந்தது. யாக்ஞவல்கியருக்கு 2 சம்சாரம் இருந்தான்னா அதுலையா தாத்பரியம், உபனிஷத்தினுடைய தாத்பரியம்? இது மாதிரி ஆகிடும். பக்குவம் இல்லாமல் உபன்யாசம் போய் கேட்டான்னா வேதாந்த உபன்யாசம், அவனுக்கு இப்படி ஆகிடும். அதனால் ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் பண்ணிண்டு பக்தியோட கர்மாக்களை விடாமல் அப்படி குரு பக்தியோடு இருந்துட்டு இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் அன்வயிச்சுண்டா அது ஸ்ரேயஸை கொடுக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவில் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி சித்தசுத்தி ஏற்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தும். அப்படி இந்த அத்தியாத்ம ராமாயணமானது கதையோடு சேர்த்து சேர்த்து தத்துவத்தை உபதேசம் பண்ணுறது. சர்வேஸ்வரியான ஜெகதம்பிகை
பார்வதி பரமேஸ்வரன்கிட்ட பிரஷ்னம் பண்ணுறா, பரமேஸ்வரா ராம தத்துவத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறா. ராமர் பரமாத்மா, பிரம்மஜானி, சர்வேஸ்வரன், சித்வஸ்து அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. அவரை உபாசித்து பல பேர் முக்தி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. சித்த சங்கை சேவியா, சித்தர்கள்லாம் அவரை சேவிக்கிறா. பரமாத்மா நிர்குண சைதன்யம், சர்வாந்தர்யாமி, சித்கனம், நித்தியசுத்தர், நிர்மலமான சைதன்யம், மாயாதீதன், இப்படி சுத்த சைதன்ய வஸ்து, முக்காலத்திலையும் அழிவில்லாததான சத்தியமான வஸ்து, ஆனந்தஸ்வரூபி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா. எல்லாம் வாஸ்தவம், அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. இருந்தாலும் எனக்கு ஹிருதயத்தில் ஒரு சம்சயம் இருந்துகிட்டே இருக்கு. சொல்கிற விஷயம் வாஸ்தவம்னு நம்மளுக்கு புரியும் சில விஷயங்கள், இருந்தாலும் ஏதோ மனசில் நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனாலும் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இங்கே அம்பாள் சொல்கிறா. அந்த நெருடல் அந்த வஸ்து தோஷம் இல்லை, நம்மளுடைய தோஷம். அது நம்ம அதை சரியாக புரிஞ்சிக்காததுனால அது நெருள்றது. அதுதான் அம்பாள் இங்கே சொல்கிறா. ஹிருதய சம்சயா வர்த்ததே, ஹிருதய சம்சயா அஸ்தி. எனக்கு ராமன் விஷயத்தில் ஒரு சம்சயமானது இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு சொல்லி கேள்வி கேட்டான் பரமேஸ்வரங்கிட்ட. என்ன சம்சயம்னார், வதந்தி கேச்சித் பரமோபி ராமஹா ஸ்வாவித்யா சம்வృతం ஆத்மசம்யம் ஜானாதி நாத்மான மதః பரேண சம்போதிதோ வேத பராத்மதத்துவம். ராமன் பரமாத்மாவாக இருந்தாலும் அவதாரம் பண்ண காலத்தில் என்ன பண்ணான் அப்படின்னார், தானே ஏற்படுத்தினதான தன்னுடைய அவித்தியினால் தன்னுடைய ஆத்மாவானது அவனுடைய ஆத்மாவே மூடின்றிருக்கு, ஆத்ம ஞானம் மூடப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுக்கலை. தன்னுடைய அவித்தியினால் அவனுடைய ஆத்மஸ்வரூபமானது மூடப்பட்டு ஆவர்தமாக இருக்கப்பட்டு, அதனால் தன்னுடைய ஆத்மாவை அவன் அறிஞ்சுக்கலை. எப்படி சகல ஜீவராசிகளும் வாஸ்தவமாக பரமாத்மா தான், இருந்தாலும் அவித்தியினாலே அவர்களுக்கு தங்களுடைய ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் இருக்கோ, அது மாதிரி ராமனுக்கும் தன்னுடைய அவதார காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஜானாதி நாத்மானம், அவன் தெரிஞ்சுக்கல தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை. அதனால தான் புறத்தியார் ரிஷிகள் மகரிஷிகள்லாம் வந்து நீ தான் ராமா வைகுண்டநாதன் பரமாத்மா அப்படின்னு போதிச்சா அப்போ அவன் தெரிஞ்சுட்டான். இல்லை இல்லை, அவன் வந்து பரமாத்ம ஜானி, பிரம்மஜானி, அவதார காலத்துலேயும் அவன் பரமாத்மா தான், தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சின்றவன் தான், அஜ்ஞானி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா, அப்படி இருந்தால் எதுக்காக தன்னுடைய ஆத்துக்காரி காலமாயிட்டா அவன் அழணும்? ராவணன் இன்னும் தன்னால் ஆத்துக்காரி தூக்கிண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போய் கேட்குறானே, அச்சேதனமான வஸ்துக்கள்லாம் போய் கேட்டு அழறானே, மரத்தை பார்த்து கேட்குறான், நதியை பார்த்து அழறான், இப்படியெல்லாம் பண்ணுறானே, எதுக்கு? அவன் அஜ்ஞானி இல்லைன்னா எதுக்கு அழணும்? ஆத்துக்காரின்னு ஒருத்தி உண்டா, மனைவின்னு ஒன்று உண்டா, இரண்டாவது வஸ்துவே ஒன்று கிடையாதே. ஜானாதி நைவம் இது கேன சேவியா அப்படிங்கிறதுனாலே அவன் வந்து அவதார காலத்தில் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கலை, அஜ்ஞானி அப்படிங்கிறது வாஸ்தவமாகில். அந்த சமயம் அப்படி இருந்தால் ராமன் அப்பேற்பட்டவன்னா அவனை எதுக்கு சேவிக்கணும்? அவனை எதுக்கு பூஜை பண்ணணும்? ஏன்னார் சமோஹி சர்வைரபி ஜீவஜாத்தை, அவனும் ஜீவர்களும் ஒன்று தான். நான் பூனையை நமஸ்காரம் பண்ணுறதும் ராமனை நமஸ்காரம் பண்ணுறதும் ஒன்று தான். பூனையை யாராவது நமஸ்காரம் பண்ணுவாளா? மனுஷனை யாராவது? ஜீவர்களாக இருக்கக்கூடியவர் அஜ்ஞானிகள் இல்லையா? அஜ்ஞானியை பூஜை பண்ணால் என்ன லாபம்? ஏதோ லாபம் உண்டு, பெரியவாளை நமஸ்காரம் பண்ணால் ஏதோ அனுகிரகம் கிடைக்கும், அந்த அளவுக்கு தான் அவனை பூஜை பண்ணுறதுனாலையும் லாபம். அதை விட்டுவிட்டு
ராமன்கிறவன் பரமாத்மா, அவனை நமஸ்காரம் பண்ணால் நம்மளுக்கு சகல ஸ்ரேயஸும் கிடைக்குங்கிற அந்த விஷயங்கள் எப்படி சரியாக வரும்? ராமனும் அக்ஞானியாக இருந்தா, ஜீவனை மாதிரியே ராமனும் சமம், ஜீவனும் ராமனும் சமம் அப்படின்னு சொல்லிவிட்டா எதுக்கு அவனை பூஜை பண்ணணும்? எனக்கு இந்த சம்சயம் இருக்குது. நீங்கள் இதை போக்கி வைக்கணும். நீங்கள் தான் போக்கணும், உங்களை தவிர வேறு யாரால் போக்க முடியும்? அத்ரோத்தரம் கிம் விதித்தம் பவத்பிகே தத் ப்ரூதமே சம்சய பேதி வாக்கியம் அப்படின்னு அம்பாள் கேள்வி கேட்குறாள். பரமேஸ்வரன் பரம கருணாமூர்த்தி பேசுகிறார். ஸ்ரீ மகாதேவ உவாச்ச தன்யாசி பக்தாசி பராத்மனஸ்த்வம் யஜ்ஞாதுமிச்சா தவ ராம தத்துவம் புராணகேனாபி அபிச்சோதிதோஹம் வக்தும் ரஹஸ்யம் பரமன்னிகூடம் त्वयाद्य भक्त्या परिणोदितोऽहं वक्ष्ये नमस्कृत्य रघोत्तमं मे रामः परात्मा प्रकृतेरनादिः आनन्द एकः पुरुषोत्तमो हि स्वमायया कृत्स्नमिदं हि सृष्ट्वा नभो वदन्तर्बहिरास्थितो यः सर्वान्तरस्थोऽपि निगूढ आत्मा स्वमायया सृष्टमिदं विचष्टे जगन्ति नित्यं परितो भ्रमन्ति यत्सन्निधौ चुम्बकलोहवद्धि एतन्न जानाति विमूढचित्ताः स्वाविद्यया संवृतमानसा ये स्वाज्ञानमप्यात्मनि शुद्धबुद्धे स्मारोपयन्तीह निरस्तमाये संसारमेवानुसरन्ति ते वै पुत्रादिसक्ताः पुरुकर्मयुक्ताः जानन्ति नैवं हृदये स्थितं वै चामीकरं कण्ठगतं यथाज्ञाः यथा प्रकाशो न तु विद्यते रवौ ज्योतिस्वभावे परमेश्वरे तथा विशुद्धविज्ञानघने रघुत्तमे विद्या कथं स्यात् परतः परात्मनि यथा हि चाक्ष्णा भ्रमता गृहादिकं विनष्टदृष्टेर्भ्रमतीव दृश्यते तथैव देहेन्द्रियकर्तुरात्मनः कृतं परेध्यस्य जनो विमुह्यति नाहो न रात्रिः सवितुर्यथा भवेत् प्रकाशरूपाव्यभिचारतः क्वचित् ज्ञानं तथा ज्ञानमिदं द्वयं हरौ रामे कथं स्थास्यति शुद्धचिद्घने तस्मात् परानन्दमये रघुत्तमे विज्ञानरूपे हि न विद्यते तमः अज्ञानसाक्षिण्यरविन्दलोचने मायाश्रयत्वात् न हि मोहकारणम् धन्यासि भक्तासि परात्मनस्त्वं यज्ञातुमिच्छा तव रामतत्त्वम् हे பார்வதி, நீ ரொம்ப தன்யனானவள், தன்யயானவள், ரொம்ப பாக்கியசாலி. ஏன் தெரியுமா? ராமனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கே. ராம விஷயகமான ஞானம் எனக்கு வரணும், அவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்திருக்கே. யாருக்கு வரும்? பகவத் விஷயமான அறிவு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு வரும்? புண்ணியம் இருந்தால் தான் வரும். அப்படி உனக்கு வந்திருக்கே. எத்தனையோ ஜீவன்கள் அஞ்ஞானிகளாக பகவத் சம்பந்தமே இல்லாமல் பிறக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, ஐஹிக சுகத்தை அனுபவிக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அப்படின்னு லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கா. பகவத் சம்பந்தமே இல்லாமல் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச பாரத தேசத்தில் ஜென்மா,
நல்ல குலத்தில் ஜென்மா, நல்ல அப்பா அம்மா வயத்தில் பிறந்து, நல்ல ஆஸ்திக குடும்பத்தில் பிறந்து, இவனுக்கும் ஆஸ்திகத்தில் புத்தி பிரவருத்தி அடைஞ்சு தானும் ஆஸ்திகமாக இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் நம்பிக்கை, சாஸ்திரத்தில் நம்பிக்கை, பகவத் விஷயத்தில் நம்பிக்கை, பெரியோர்களிடத்தில் மரியாதை, தர்மாச்சரணத்தில் பிரவருத்தி, இப்படி புத்தி ஏற்பட்டு அந்த சங்கம் இவனுக்கு அமைஞ்சு, புத்தி இருந்தாலும் சங்கம் கிடைக்காது, எல்லாம் இருக்கும். பாரதத்தில் ஜென்மா இருந்திருக்கும், நல்ல குலத்தில் பிறந்திருப்பான், இவனுக்கும் ஆஸ்திக புத்தி இருக்கும். ஆனால் எங்கேயோ மிளேச்ச தேசத்தில் போய் ஒரு படத்தை, பகவத் படத்தை வச்சுக்கிறதுக்கு கூட பயந்துண்டு வச்சுக்க வேண்டிய தேசத்தில் போய் மாட்டின்றுவான், இடத்துல போய் மாட்டின்றுவான், அந்த துசங்கத்தில் போய் மாட்டின்றுவான். பெரிய புண்ணியம் இருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்கும். வாழ்க்கையும் நல்ல ஆஸ்திகமான வாழ்க்கையாக, நல்ல மனைவி, நல்ல கணவன், அவள் ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கணவன் நாஸ்திகனாக போனால் பத்னிக்கு போச்சு, பத்னி நாஸ்திகையாக ஆகிட்டா கணவனுக்கு போச்சு, வாழ்க்கையே போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நல்ல சங்கம் அமைஞ்சு அப்படி ராமபக்தி ஏற்பட்டு ராமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும் அப்படின்னா சர்வேஸ்வரனான சீதாபதியான ராமனுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். பரமேஸ்வரன் பார்வதியை பார்த்து சொல்கிறார், நீ ரொம்ப புண்ணியசாலி, தன்யாசி பக்தாசி பராத்மனஸ்துவம் யஜ்ஞாதுமிச்சா தவ ராம தத்துவம். நீ பரம பக்த. அம்பாள் முதல்ல சொன்னா, பரமேஸ்வரா நான் உன்னுடைய பக்த அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய பிரிய பாத்திரமானவள் நான் உன்னுடைய பக்த அப்படின்னு சொன்னாள் இல்லையா? பரமேஸ்வரன் இங்கே சொல்றார், பக்தாசி. ஆத்துக்காரை பற்றி யோசிக்கவே இல்லாமல் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் பல ஸ்திரீகள் கலியுகத்தில் இருப்பா அப்படின்னு ஆரம்பத்தில் மகாத்மியத்தில் சொன்னார். கலியுகத்தினுடைய பிரபாவம் அப்படியெல்லாம் இல்லாமல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சன்மார்க்கத்துக்கு தான் பெரிய அவலம்பனமாக ஊன்றுகோலாக இருந்து, அப்படி இருந்து தானும் மேல் நோக்கி நடந்து அவரையும் மேல் நோக்கி அழைத்து செல்லுபவள் தான் பத்னி. குடும்பத்தையே மேல் நோக்கி, நல்ல விருத்தியை நோக்கி, ஸ்ரேயஸை நோக்கி அழைச்சிட்டு போகிறது அந்த கிரகிணியினுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய மதம் ஸ்திரீகளை ரொம்ப உயர்வாக சொல்கிறது. கிரகிணி கிரகமுச்சியதே அப்படின்னு சொல்கிறது. பத்னி, அந்த ஸ்திரீயானவள் இருக்காளே குடும்பத்தில், அவள் தான் ரொம்ப முக்கியமானவள். ஸ்திரீ தர்மங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பகவத்கீதையிலையும் பகவான் சொல்கிறான், ஸ்திரீஷு நஷ்டாசு துஷ்டாசு வார்ஷ்ணேஜ ஜாயத்தே வர்ணசங்கரஹா அப்படிங்கிறான். ஸ்திரீகள் தர்மத்தை விட்டுவிட்டா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், ஒன்றுத்துக்கு ஒன்று கலந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிடும். ஸ்திரீகள்கிட்ட தான் தர்மமே இருக்கு. தர்மத்தை காப்பாற்றணும்னா ஸ்திரீகள் தார்மிகாலாக இருக்கணும். பக்தாசி தன்யாசி பக்தாசி பராத்மனஸ்துவம். ஹே பார்வதி, நீ சிறந்த பக்த. இப்படி நீ பக்தி பண்ணினதுனால தான் உனக்கு தத்துவஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. பக்தி இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பல பேர் வேதாந்தம் படிக்கிறா, பரீட்சை எழுதுறா, கோல்டு மெடல் வாங்குறா, லெக்சர் கொடுக்குறா, பெரிய ப்ரொஃபஸராக இருக்கா. இதெல்லாம் எதுக்கு? புகழுக்கு உபயோகப்படும். ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்குமா? ஆத்மஸ்ரேயஸை கொடுக்குமா?
பைசா பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பிரயோஜனப்படாது. பக்தியோட ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு எவன் ஒருவன் அதில் முயற்சி பண்ணுறானோ, பகவத் அனுகிரகத்தோட தர்மங்களை ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் பண்ணிண்டு எவன் அதில் பிரவருத்தியை அடையிறானோ அவனுக்கு ஞானமும் கிடைக்கும், மீதி எல்லாம் தானாக கிடைக்கும். ஒரு சாஸ்திர பரீட்சை எழுதுறது படிக்கிறதெல்லாம் எதுக்கு? இந்த பரீட்சைங்கிறது ஒரு வியாஜம்தான். பரீட்சைன்னு இருந்தால் மற்ற காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுல பிரவருத்தி அடைவான் இவன் அப்படிங்கிறதுக்காக தான் பரீட்சைன்னு ஒன்று இருக்கு. பாண்டித்யம் அவசியம்தான், ஆனால் கேவலம் அதை புகழுக்காகவும் பணத்துக்காகவும் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறத மட்டும் நோக்கமாக வச்சுக்க கூடாது. இங்க பரமேஸ்வரன் சொல்றான், பக்தாசி தன்யாசி பராத்மனஸ்துவம். நீ பகவான்கிட்ட வாஸ்தவமான பக்தியை கொண்டவள், அதனால தான் உனக்கு இப்பேற்பட்ட ஆசை வந்திருக்கு. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நீ கேட்குற, இச்சையோடு கேட்குற. யஜ்ஞாதுமிச்சாதவ ராம தத்துவம் புராணகேனாப்யபிச்சோதிதோஹம் வக்தும் ரகசியம் பரமம் நிகூடம். இது வரைக்கும் என்னை யாருமே இந்த கேள்வி கேட்டதே இல்லை, நீ தான் முதல்ல கேட்குற. ரொம்ப ரகசியமான விஷயம் இது, பட்டசியம் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. நீ தான் முதல்ல என்னை கேட்குற. त्वयाद्य भक्त्या परिणोदितोऽहं वक्ष्ये நமஸ்கிருத்ய ரகூத்தமம் மே. கேட்குற சிஷ்யன் அதிகாரியாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு விஷயத்தை உபதேசம் பண்ணணும் குரு. எடுத்த உடனே அவன் கேட்குறானேன்னு சொல்லிடக்கூடாது, முதல்ல அவனை பரீட்சை பண்ணி பார்க்கணும். அவன் அதிகாரியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு தான் வேத வித்தியைகள் சாஸ்திர வித்தியைகள், இன்னும் பரமாத்ம வித்தியன்னா இது, அதுக்கு அவன் அதிகாரியான்னு பரீட்சை பண்ணிட்டு தான் உபதேசம் பண்ணணும். பரமேஸ்வரன் அம்பாளை நன்னா தெரிஞ்சுட்டுருக்கார், அதனால தான் முதல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். நீ ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்குது உனக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. தன்யாசி பக்தாசி பராத்மனஸ்துவம். நீ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற பெரிய ஆசையோட முமுட்சுத்வம் அப்படின்னு சொன்னோமே சாதன சதுஷ்டயத்தில், அந்த சாதன சதுஷ்டயமும் உங்ககிட்ட இருக்கு. ஞாதுமிச்சா முமுக்ஷா, மீதி எல்லா சாதனங்களுக்கும் உபலக்ஷணம் அப்படின்னு வச்சுக்கணும். இங்கே எல்லா சாதனங்களும் உங்ககிட்ட இருக்குது, 4 சாதனங்களும் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பரமேஸ்வரன். எப்படி ஆரம்பிக்கிறார்? त्वयाद्य भक्त्या परिणोदितोऽहम्. இது வரைக்கும் யாரும் என்னை கேட்டதில்லை, ஆனால் இன்றைக்கி என்னாச்சு தெரியுமா? உன்னால் பக்தியோட உன்னால் கேட்கப்பட்டவனாக நான் ஆயிட்டேன். பக்தியோட கூடியதான உன்னால் கேட்கப்பட்டவனாக நான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உனக்கு உபதேசம் பண்ண போகிறேன். வக்ஷ்யாமி வக்ஷ்யே எடுத்த உடனே அப்படியே சொல்ல போகிறதில்ல. நமஸ்கிருத்ய ரகூத்தமம் மே. எந்த பரமாத்மாவை பற்றி உனக்கு போதிக்க போகிறேனோ அந்த பரமாத்மாவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை வாங்கிண்டு அந்த விஷயத்தை அவருடைய பிரேரணை பேரில் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். வக்ஷ்யே நமஸ்கிருத்ய ரகூத்தமம் மே. நமஸ்காரம் பண்ணுறாராம் ராமனுக்கு பரமேஸ்வரன். त्वयाद्य भक्त्या परिणोदितोऽहम् वक्ष्ये नमस्कृत्य रघूत्तमं ते. रामः परात्मा प्रकृतेरनादिः आनन्द एकः पुरुषोत्तमो हि. ரகு மகாராஜாவை சொல்லி தான் ராமனை சொல்கிறது. ராகவன் ரகுகுல திலகன் அப்படின்லாம் சொல்கிறது. ரகு ரொம்ப உயர்வானவர், கதை பிரசித்தம். காளிதாசன் ரகுவம்சத்துலேயும் ரகுவம்சம்னே பேர் வச்சான், அதுக்கு காவியத்துக்கு ரகுவம்சம்னே பேர் வச்சான்.
திலீபனுடைய புள்ள. யாகம் பண்ணி சர்வஸ்வத்தையும் தானம் பண்ணிவிட்டான். எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிறச்ச ஒரு பிராமணர் தன்னுடைய குருவுக்கு தட்சிணை கொடுக்கணும்னு ராஜாவை போய் கேட்குறான். ராஜா கிட்ட வரான். வந்து கேட்டால் ரகு என்ன பண்ணுறான், மண் பாத்திரத்தில் காலலம்புறான். காலலம்புறத்துக்கு ரத்தனமயமான பாத்திரமோ ஸ்வர்ண பாத்திரமோ வர்ற வழக்கம் ராஜாங்கத்தில். மண் பாத்திரத்தில் காலலம்ப ஜலத்தை கொடுத்தான். வந்த சிஷ்யன் அச்சுபிச்சு இல்லை, அவன் எல்லாம் இங்கீதம் தெரிஞ்சவன், எல்லா வேத வித்தியைகள்லாம் அத்தியனம் பண்ணிட்டுனா வரான். அவன் உடனே புரிஞ்சுட்டான். சரி நான் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வரேன்னு கிளம்புறான். என்னென்ன நீங்கள் வந்தேல் உடனே கிளம்புறேளேன்னா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டு வரேன். இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கோ. இல்லை இங்கே சூழ்நிலை சரியா இல்லை, அப்புறமா நான் வரேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, வந்த விஷயத்த சொல்லு. குரு தட்சணை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 14 லட்சம் கோடி டாலர் ஸ்வர்ணம். 14 வித்தியை இவன் அத்தியனம் பண்ணியிருக்கான். அத்தனை வித்தியைக்கும் குரு கேட்டிருக்கார். இவன் போய் என்ன தட்சிணை கொடுக்கணும்னு நான் குரு கிட்ட, ஒன்றும் வேண்டாம் நீ அத்தியனம் பண்ணதே பெருசு, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வான்னார். போய் திரும்பி திரும்பி பிடுங்கினான் அவரை. போய் கோபம் வந்துடுத்து, இத்தனை கோடி டாலர் எடுத்துட்டு வான்ட்டு. அதனால் சரின்னா பயப்படல, ராஜா கிட்ட போனான். போய் சொன்னான் விஷயத்தை. அவர் பார்த்தார். சரி நான் தரேன். எப்படி சுவாமி உன்னால் தர முடியும்? நீயே மண் பாத்திரத்தை வச்சுட்டு சிரமப்பட்டுருக்க, உனக்கு திரும்பி சௌக்கியம்லாம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வேற ஒருத்தர்கிட்ட போய் ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்க்குறேன். என்கிட்ட வந்துட்டு இல்லைன்னு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் போவேளா? எங்கள் வம்சத்துக்கே அவமானம். எப்படி உன்னால் தர முடியும்? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறீர் அப்படின்னா ரகு. நான்னா அதை பற்றி கவலைப்படணும், நான்னா முடியலன்னு சொல்லணும், நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னா கொஞ்சம் உட்காருங்கோன்னா எட்ரா வில்லையும் அம்பியும்னா குபேரனை நோக்கி யுத்தத்துக்கு கிளம்பிட்டான். சைன்யத்தை போட்டு குபேரப்பட்டினத்துக்கு போவோம் யுத்தத்துக்குன்னா. குபேரம் பார்த்தான், அங்கேருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காமோ. அவன் யுத்தத்துக்கு வந்து யுத்தத்தில் அவன்கிட்ட தோத்தா ஹோல் எல்லாம் காலி ஆகிடும். குபேர பட்டத்தையே காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் அவன் பார்த்தான் எப்படியும் அவன்கிட்ட ஜெயிக்க முடியாதே. அவன் மகா தபஸ்வி, இப்போ தான் யாகங்கள்லாம் பண்ணியிருக்கான், அவன்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம பாதுகாத்துருவோம் அப்படின்னு இவன் இங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புறான். அங்கேருந்து கொட்டிப்டான் குபேரம். 14 லட்சம் டாலர் 14 லட்சம் கோடி டாலர் கேட்டான். ஏகத்துக்கு வருஷச்சுட்டே இருக்கு, எண்ணிக்கையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுத்தது. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னா ரகு மாட்டேங்கிறார். அவர் எனக்கு வேண்டியது குருதட்சிணைக்கான ஸ்வர்ணம், அது என்ன சங்கியையோ அதை எண்ணி கொடு, எண்ணி நான் எடுத்துக்கிறேன், அதை தவிர ஒரு காசை கூட நான் தொடமாட்டேன்றார். அப்படி உத்தமமான பிராமணர், அப்படி உத்தமமான க்ஷத்ரியன், அப்படி இருந்த தேசம் நம்ம தேசம். கொடுக்கறதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கல, எவ்வளவு குறைச்சி கொடுப்போம் மிச்சப்படுத்துவோன்னு கொடுக்குறவனும் நினைக்கல, வாங்குறவனும் நினைக்கல. அப்போ இருந்த தேசம் நம்ம தேசம். இல்லை இல்லை வர வச்சது உங்களுக்காக, அதனால் எல்லாமே உங்களை சேர்ந்தது தான் அப்படிங்கிறான் ரகு. இப்படி 2 பேருக்கும் பரஸ்பரம். இப்படி தானம் பண்ணதான உத்தமன் ரகு அப்படிங்கிறதுனால தான் ராகவன் ரகுகுல திலகன் அப்படின்னு ராமனை போற்றி புகழறோம். ரகுவம்சம்னே ராகவனுடைய ராம வம்சத்தை சொல்கிறோம். அப்பேற்பட்ட ராகவன் ரகு உத்தமந்தே அப்படிங்கிறார். இங்கேயும் பரமேஸ்வரன். தானத்துக்கான பெருமை ரொம்ப உயர்வு. மனுஷனுக்கு
உயர்வு அடையறதுக்கு வழி, தேவதைகளுக்கு உயர்வு அடைகிறதுக்கு வழி, ராட்சசாலுக்கு உயர்வு அடைக்கிறதுக்கு வழி, மூணும் தா 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 அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார் பிரம்மா. தய ராட்சசாலுக்கு தேவை, கருணை இருக்கணும். எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டான் அப்படின்னா, எல்லாரையும் ஹிம்சப்படுத்துறதை கம்மி பண்ணிட்டான்னா அவன் முன்னேறிடுவான். தமம் இந்திரிய நிகிரகம் தேவதைகளுக்கு தேவை. இவன் தானம் பண்ணணும். மனுஷன் என்ன வருதோ அதில் 10% தானம் பண்ணணும். 1000 ரூபா சம்பாதிக்கிறியா, 100 ரூபா தானம் பண்ணு. 10,000 ரூபாவா 1000 ரூபா தானம், 1,00,000 ரூபாவா 10%. சம்பாதிக்கிறதுல 10% எடுத்து வைக்கணும் சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா ஒரேடியாக பண்ண வேண்டிதான். அப்புறம் ஒரேடியாக தானாக போயிடும். இப்படி தானத்துக்கான உயர்வு அதை இங்கே சொல்கிறார். ரகுத்தமந்தே நமஸ்காரம் பண்ணுறேன் ராகவனுக்கு ராமனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார் பரமேஸ்வரன். ராம பராத்மா பிரகிருதேரணாதிஹி ஆனந்த ஏக புருஷோத்தமோஹி. ராமன் பரமாத்மா, பராத்மா. அவன்தான் பரமாத்மா. பரமாத்மா அப்படின்னா எந்த தோஷமும் இல்லாதவன், எந்த உபாதியும் இல்லாதவன். உத்கிருஷ்ட உத்கர்ஷம் அப்படிங்கிறது உபாதி இல்லாததுனால. உபாதி அப்படின்னா அந்தக்கரணம், மாய, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் இல்லாதவன். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் அதில் பிரதிபாசிக்கும். வாஸ்தவமாக ஆத்மாவில் தோஷம் இல்லைன்னாலும் எப்படி ஒரு ஸ்படிகம் இருக்குது, ஜபா குசுமம் சிவப்பு கலர் பூ, செம்பருத்தி. செம்பருத்தி பக்கத்தில் வச்சா அதில் இருக்கிற சிவப்பு இதில் டால் அடிக்கிறது. ஸ்படிகமே சிவப்பு கலர் மாதிரி தோன்றுறது. சிவப்பு கல் அப்படின்னு நினச்சிக்கிறேன். வாஸ்தவமாக அதில் சிவப்பு இருக்கோ. இது மாதிரி ஆத்மாவில் எந்த ஒரு விகாரமும் கிடையாது, கர்த்திருவம் கிடையாது, போக்திருத்துவம் கிடையாது, எந்த தர்மங்களும், துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆத்மாவில் தர்மங்களே கிடையாது. இருந்தாலும் அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடியதான கல்பிதமான பொய்யான இந்த அந்தக்கரணத்தில் பொய்யான தர்மங்கள்லாம் எல்லாம் இந்த அந்தக்கரணத்தில் தான் இருக்குது. அது இந்த ஆத்மாவில் அத்தியஸ்தமாக இருக்குது, கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அதில் ஆத்மாவில் இருக்கா மாதிரி இவன் தெரிஞ்சுக்கிறான், அப்படி நினச்சிக்கிறான். முன்னாடியே நம்ம உதாரணம் சொன்னோம். அயோதகதி அப்படின்னு விவகாரம் பண்ணுறான். இரும்பு கம்பி சுடுறது அப்படிங்கிறான். இரும்பு கம்பி எங்கேயா சுடுமா? அக்னிதான சுடும். அக்னியும் இரும்பு கம்பியும் அபேதமாக இவன் நினச்சிக்கிறான். அப்படிங்கிறதுனால அக்னியில் இருக்கிற சூட்டை இரும்பில் இருக்கிற சூடு அப்படின்னு நினச்சிட்டு வாக்கிய பிரயோகம் பண்ணுறான். இரும்பு சுடுறது அப்படின்னு. இப்போ பரமாத்மா ராமன், பராத்மா ராம பராத்மா பிரகிருத்தேஹே பரஹா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், மாயைக்கு அப்பாற்பட்டவன் ராமன். அநாதிஹி, அவனுக்கு பிறப்புன்னு ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது. ஆதியே கிடையாது அவனுக்கு. ஆரம்பம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அநாதிஹி ஆனந்த ஏகஹ புருஷோத்தமோஹி, ஆனந்தோ பிரம்மேதி வ்யஜானாத் அப்படின்னு ஸ்ருதி உபனிஷத் சொல்றது. இங்கே சொல்றார் பரமேஸ்வரன் ஆனந்தா. ஆனந்தம்னா சுகம், அனவச்சின்னமான சுகம். அதாவது ஒன்றுத்துனால ஒரு பரிணாமத்துக்கு உட்பட்டதான சுகம் இல்லை, ஒரு பரிமாணத்துக்கு உட்பட்டதான சுகம். இந்த அளவுக்கு இந்த சுகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வஸ்துவினால பிரிக்கப்பட்ட சுகம் இல்லை அது.
சாப்பிட்றோம் அதனால ஒரு சுகம் வருது அப்படின்னா அந்த வஸ்துவினால அவச்சின்னமான சுகம் அது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சித்திரத்தை பார்க்குறோம் அதனால நம்மளுக்கு ஒரு சுகம் ஏற்படுறது அப்படின்னா அதுதான் விஷயாவச்சின்னம் சுகம், வைஷயிகம் சுகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அந்த விஷய சம்பந்தத்தினால இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தத்தினால அந்த சமயத்தில் அந்த சுகமானது இருக்கு நம்மளுக்கு. வைஷயிகம் சுகம் அனுபவம், சுகானுபவம் ஏற்படுற இது எப்படி அப்படின்னா விஷய சம்பந்தத்தினால நம்மளுக்கு அனுபவத்துக்கு விஷயமாகக்கூடிய சுகம் இல்லை. இது அனவச்சின்னமான சுகம், ஒன்றுத்தினால வரையறுக்கப்படாததான சுகம். அந்த சுகம்தான் பரமாத்ம சுகம். அனவச்சின்னம் ஆனந்தம்னு சொல்லுவா. அந்த ஆனந்தமே தான் பரமாத்மா. பரமாத்மாவில் ஆனந்தம் இருக்குன்னும் பரமாத்மாவால் ஆனந்தம் வருது அப்படின்னும் அத்வைத சாஸ்திரம் சொல்லாது. இந்த சுகமே தான் பரமாத்மா. சுகங்கிறது வேற இல்லை. இன்னொன்று பரமாத்மா வேற, அவரால் ஒரு சுகம்னு ஒன்று வருது அப்படின்னு சொல்லிவிட்டா அத்வைத சித்தாந்தமே போயிடும். இரண்டுன்னு ஒன்று வந்துடுமே. பரமாத்மாவே சுகஸ்வரூபம், பிரம்மமே சுகஸ்வரூபம்னு வேதம் சொல்றது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோன்னு சொல்றது. ஆனந்தா ஏகா, அது ஒன்று தான், இரண்டு அற்றதான வஸ்து. ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா திரிவித பரிச்சேத ரஹிதம் அப்படின்னு சொல்லணும். வஸ்து பரிச்சேத, கால பரிச்சேத, தேச பரிச்சேத, அனந்தத்துவம், அனந்தம், சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா. திரிவித பரிச்சேத ராகித்யம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியதான வஸ்து. அது அனந்தமான வஸ்து, ஒரு வஸ்து தான் அது. ச ஏகா, ஒரே ஒரு வஸ்து தான் அது. அதை தவிர இன்னொரு வஸ்துன்னே கிடையாது. உபனிஷத் சொல்றது இல்லையா, ச ஏகா அனந்தமான வஸ்து, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை தவிர இன்னொன்னே கிடையாது. இப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு திரிவித பரிச்சேத ராகித்யம் அதில் இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா என்னது? வஸ்து பரிச்சேதா, ஒரு வஸ்துவினால பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை தவிர இன்னொரு வஸ்து அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதனால இது பிரிக்கப்பட்டிருக்கு, அது வேற இது வேற அப்படின்னு ஆகும். அப்போ ஆனந்தியத்தை நிரூபணம் பண்ண முடியாது, அனந்தம்னு சொல்ல முடியாது. அது இதை தவிர இன்னொன்று இருக்கே, இதுதான் எல்லாம் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? எல்லாமே இதுதான் அப்படின்னா ஒன்று வஸ்து பரிச்சேதம் இருக்கக்கூடாது. இதை தவிர இன்னொரு வஸ்து ஒன்று இல்லை. விஜாத்தீயமாகவோ சஜாத்தீயமாகவோ இல்லைன்னு சொல்லணும். ஞானமயமான இன்னொரு வஸ்து இல்லை, ஆனால் ஜடமயமான இன்னொரு வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லலாமேன்னா அப்படியும் சொல்லக்கூடாது. சேத்தனம்ங்கிறது ஒன்று தான், ஆனால் ஜடங்கள் நிறைய இருக்கு. உலகம் இருக்குது, இந்த சேர் இருக்குது, மைக் இருக்குது. ஆத்மாவை தவிர ஆத்மா ஒன்று தான். எல்லா ஜீவாத்மாக்கள் பரமாத்மா எல்லாரும் ஒருத்தர் தான், ஆனால் ஜட வஸ்துக்கள்லாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அதனால இது பிரிக்கப்பட்டதாக ஆயிடும். எல்லாமே இதுதான் நிரூபணம் பண்ண முடியாது. அப்போ வஸ்து பரிச்சேத ராகித்யம், வஸ்து பரிச்சேத ரஹிதம், இதை தவிர இன்னொரு வஸ்துவே இல்லைன்னு சொல்லணும். கால பரிச்சேத ராகித்யம்னு சொல்லணும். இந்த காலத்தில் இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் இருக்கு அப்படின்னும் காலத்தினால வரையறுக்கப்பட்டதும் கிடையாது. அது காலத்தினால வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆனந்தியம் போயிடும். தேச பரிச்சேத ரஹிதம்,
இந்த தேசத்தில் அது இருக்குது, பலகாலில் நான் உட்காண்டிருக்கேன், பலகாலில் தான் ஆத்மா இருக்குது, இல்லை இந்த மடத்தில் தான் இருக்குது, இல்லை இந்த பாரதத்தில் தான் இருக்குது. ஒரு தேசத்தை குறித்து அதை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தேச பரிச்சேத ரஹிதம். இப்படி வஸ்து தேச கால 3 பரிச்சேதமும் இல்லாததான ஒரு வஸ்து தான் ஆத்ம வஸ்து, ஒரே வஸ்து. அதுக்கு தான் அனந்தமான வஸ்து அப்படின்னு சொல்கிறது.